இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்க இரண்டாவது நாளாக ஏவுகணை மழை பொழிந்த ஈரான். இஸ்ரேலின் அயன் டோம் பாதுகாப்பு கட்டமைப்புகளை மீறி டெல் அவீவ் நகரில் சேதங்களை ஏற்படுத்திய ஏவுகணைகள். ஈரானின் சில ஏவுகணைகளை நடுவானில் வழிமறித்து அழித்த இஸ்ரேல். தங்களது நாட்டுக்கு அச்சுறுத்தலாக உள்ள அணு ஆயுதங்களை அழிக்கவே ரைசிங் லைன் ஆபரேஷனை தொடங்கியுள்ளதாக பிரதமர் நெத்தன்யாகு அறிவிப்பு. ஈரான் மீது நடத்திய தாக்குதல் குறித்து பிரதமர் நரேந்திர மோடியிடம் எடுத்துரைத்த இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு இஸ்ரேலின் தாக்குதல் குறித்து அறிந்து ஈரானை காப்பாற்ற நினைத்ததாக கூறிய அமெரிக்க அதிபர் டிரம்ப். காஞ்சிபுரம், நாகை, திருவாரூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை. தருமபுரி, கன்னியாகுமரி, கோவை மாவட்டங்களிலும் மழை பெய்து குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டதால் மக்கள் மகிழ்ச்சி. நீலகிரி மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. 2 நாட்களுக்கு அதிக மழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருப்பதால் அறிவிப்பு. நடப்பு கல்வியாண்டில் தீபாவளிக்கு 3 நாட்கள், பொங்கலுக்கு 5 நாட்கள் விடுமுறை. 10, 11, 12ஆம் வகுப்புக்கு எப்போது பொதுத் தேர்வு என்ற தகவல் இல்லை. அகமதாபாத்தில் விமானம் விபத்துக்குள்ளான இடத்தை பார்வையிட்ட பிரதமர் மோடி மருத்துவமனைக்கு சென்று காயமடைந்தவர்களையும் சந்தித்து நலம் விசாரித்தார். விமான விபத்து தொடர்பான வெளிப்படையான விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிப்போம் என டாடா குழும தலைவர் சந்திரசேகரன் அறிவிப்பு. ஏர் இந்தியா இயக்கும் போயிங் ரக விமானங்களின் தரம் குறித்து ஆராய வேண்டும். சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் ஆணை. விமானத்தில் இருக்கை உடைந்ததால் அவசர வழியாக குதித்து தப்பினேன். குஜராத் விமான விபத்தில் உயிர் தப்பிய விஸ்வாஸ் பேட்டி. लेकिन जब मेरी आँख खुल के मैं देखा ना तो मुझे लगा मैं जिंदा हूँ. तो मैंने ट्राई किया, जब मेरी सीट थे वो मेरी बेल्ट निकाला, मैंने वो ट्राई किया जहाँ से निकल सकता वहाँ से. मेरे नजरों के सामने एयर होस्टल और दूसरे आंटी अंकल सभी उसमें मिस हो गए थे सभी. அகமதாபாத் விமான விபத்தில் உயிர் தப்பிய சென்னையை சேர்ந்த மருத்துவ மாணவர் அருண் பிரசாத் விபத்தின் போது 5வது மாடியிலிருந்து 1வது மாடிக்கு ஓடி வந்து கீழே குதித்து தப்பியதாக பேட்டி. While having lunch around 1:30, I heard the loud noise with explosion, and suddenly everywhere smoke was there. All 4 sides smoke was surrounded, and we don't know. I don't know what to do, and I came running till first floor, and there still smoke was there, and I jumped from the first floor to here outside, and we came running. Yeah. கீழடி அகழ்வாராய்ச்சிகள் குறித்து சர்வதேச ஆய்வக ஆதாரத்தை அளித்தாலும் மத்திய அரசு ஏற்க மறுக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. குறுவை சாகுபடிக்கு காப்பீடு வழங்காத முதலமைச்சர் தான் போலி விவசாயி என இபிஎஸ் விமர்சனம். வேளாண் சட்டங்களை ஆதரித்த எடப்பாடி பழனிசாமி தற்போது விவசாயிகளின் காப்பாளன் போல வேடம் போடுவதாக அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் சாடல். மூச்சுக்காற்று உள்ளவரை பாமகவிற்கு தானே தலைவர் என ராமதாஸ் திட்டவட்டம். அன்புமணியை பார்த்தால் ரத்த அழுத்தம் ஏற்படுவதாக வேதனை. நேற்று இந்த தேர்தலுக்கு பின் வேணா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன் தலைவர் பதவியை. ஆனால் நடக்கிறத பார்க்கும்பொழுது, அவருடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது என் மூச்சுக்காற்று அடங்குற வரைக்கும் அந்த பதவியை நான் கொடுக்க மாட்டேன். இளைய காமராஜர் என தன்னை அழைக்க வேண்டாம் என தாவேக கல்வி விருது வழங்கும் விழாவில் மாணவர்களுக்கு அட்வைஸ் செய்த விஜய். இந்த காமராஜர், இளைய காமராஜர் அப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்க. நீங்கள் உங்களுடைய டீச்சர்ஸ், உங்கள் ஸ்கூலை பற்றி பேசுங்க, மற்ற விஷயங்கள் பேசுங்க.
விஜயை அப்பாவாக அண்ணனாக பார்ப்பதாக தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகனின் விமர்சனத்துக்கு பதில் சொன்ன மாணவி. விஜய்ங்கிறவங்க தோல் மேல கை போடுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி வீடியோஸ்லாம் வந்துச்சு. நாங்க எப்படி உணர்றோம் அப்படின்னா, எங்க அப்பாவா எங்க அண்ணாவா எங்க உயிரா அவங்கள நான் கருதுறோம். மதுரையில் 22ஆம் தேதி முருக பக்தர்கள் மாநாட்டை 52 நிபந்தனைகளுடன் நடத்த காவல்துறை அனுமதி அளித்திருப்பதாக அரசு தரப்பில் தகவல். மத நிகழ்வுகளில் அரசியல் கலக்கக்கூடாது என உயர்நீதிமன்ற கிளை அறிவுரை. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்கா வெற்றி பெற இன்னும் 69 ரன்கள் மட்டுமே தேவை. அசத்தலாக சதம் விளாசி ஆஸ்திரேலியாவை அலறவிட்ட எய்டன் மாக்ரம். தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலும் நேற்று பரவலாக மழை பெய்தது. இன்று அதிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதால் நீலகிரி மாவட்ட பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவியதால் தமிழ்நாட்டில் நேற்று பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்தது. நாகை மாவட்டத்தில் புத்தூர், சிக்கல், ஆடியூர், தேவூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை கொட்டியது. இந்த மழையால் நேரடி விதைப்பு முறையில் நெல் சாகுபடிக்கு திட்டமிட்டுள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். காஞ்சிபுரத்தில் 2வது நாளாக வாலாஜாபாத், ஓரிக்கை, ஸ்ரீபெரும்புதூர், சுங்குவார் சித்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் கனமழை பொழிந்ததால் குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியை சுற்றியுள்ள பகுதிகளில் அரை மணி நேரமாக மிதமான மழை பொழிந்தது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் பகலில் வெயில் வாட்டிய நிலையில் மாலையில் கருமேகங்கள் சூழ்ந்து குத்தாலம், கோமல், ஸ்ரீகண்டபுரம், மங்கைநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பொழிந்தது. சீர்காழி மற்றும் சுற்று வட்டாரங்களான சட்டநாதபுரம், எடமணல் உள்ளிட்ட பகுதிகளிலும் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்தது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களான நீப்பத்துறை, புதுப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டியது. திருவாரூர் மாவட்டத்தில் விளமல், வாழவாய்க்கால் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பொழிந்தது. இந்த மழை குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி அளித்தது. தருமபுரியில் இலக்கியம்பட்டி, பாரதிபுரம், அதியமான் கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்தது. மழையால் பள்ளி, கல்லூரி சென்றவர்கள், வேலைக்கு சென்றவர்கள் மழையில் நனைந்தபடி சென்றனர். குமரி மாவட்டத்தில் பெய்து வரும் மழையால் காளிகேசம் ஆற்றில் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். கேரளாவை ஒட்டிய களியக்காவிளை, குழித்துறை, மார்த்தாண்டம் ஆகிய பகுதிகளிலும் ஆங்காங்கே விட்டுவிட்டு மழை பொழிந்தது. கோவையில் கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டு அங்கு பேரிடர் மீட்புக் குழுவினர் களமிறக்கப்பட்ட நிலையில் நேற்று மாலை காந்திபுரம், ராமநாதபுரம், உக்கடம் பகுதிகளில் மிதமான மழை பொழிந்தது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் சாரல் மழை பொழிந்தது. தமிழகத்தில் நேற்று மதுரை, சென்னை, மீனம்பாக்கம், திருத்தணி என 3 இடங்களில் தலா 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் இன்று மற்றும் நாளை ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் நீலகிரி மாவட்ட பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவை, நெல்லை, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று மிக கனமழையும், தேனி மற்றும் திண்டுக்கல்லில் கனமழைக்கும் வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மேலும் சென்னையில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.